திருச்சியை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கிறது, அங்கே சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு கூட அங்கே பலரும் தங்களுடைய போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, தற்போதைய நிலவரம் பற்றி சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். அதாவது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தற்பொழுது கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருச்சியை பொறுத்தளவு 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தற்பொழுது திருச்சி நீதிமன்றம் அருகே பின்புறம் உள்ள தென்னூர் சாலையில் நேற்று முன்தினம் இருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இன்று இரவு முழுவதும் தற்பொழுது தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கண்டன குரல்களையும் எழுப்பி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஒத்துழைப்பாக அவர்களது பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் துணை நின்று ஒத்துழைப்போடு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுவரை எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் மாணவர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தும் என்ற ஒரு உறுதியோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீதான தடையை நீக்கும், விரைவில் வாடிவாசல் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தற்பொழுது இந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இப்ப நீங்க காட்சி கூட அவர்களோட ஒரு உற்சாகம் காணப்படுகிறது. விரைவில் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இங்கே தற்பொழுது 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் ஆதரவு குரல் கொடுத்திருக்கின்றனர். நேற்று தொடங்கிய இந்த போராட்டமானது இரண்டாம் நாளாக இரவும் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், கழிப்பிட வசதிகள், மருத்துவம் அனைத்தும் இங்கே முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருச்சி மாநகரம் மட்டுமின்றி லால்குடி, மணப்பாறை, திருவரம்பூர் உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இப்போ அவர்கள் கரவச குரலை கூட நீங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து அவர்களது ஆதரவு பதாகைகளை ஏந்தி கொண்டு தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பொழுது தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு நிலை குறித்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய கேட்போம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி சொல்லுங்க. முதல்ல இது ஒரு நாட்டுக்கான போராட்டம், மாட்டுக்கான போராட்டம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இங்கே மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாம் ஓரணியா திரண்டு ஒரே அணியா தன்னெழுச்சி போராட்டமா நடத்திட்டு வரோம். சென்னையில் உள்ள நண்பர்களுக்கு எங்க ஆதரவு முழுமையா தரோம். முழுசா ஒரு விடை கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டம் அரை வழியில எங்க போராட்டத்தை நடத்திட்டே தான் வருவோம். அது வரைக்கும் ஓய மாட்டோம். அதாவது இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டுமில்லாமல் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் தற்பொழுது விவசாயிகள் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயமும் காக்கப்பட வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே எழுந்துள்ளது. தொடர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகளுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு என்பது குறித்து கல்லூரி மாணவர் கேட்கலாம். விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து சொல்லுங்க. விவசாயிகள் தற்கொலைகள் இப்ப நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தற்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். மேலும் காவேரி மேலாண்மை அமைத்து அது வருடம் அந்த எந்த ஒரு பிரச்சனைகள் அமையாமல் ஒழுங்காக காவேரி நீர் வரும் வரையாக மத்திய அரசு இதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு அளிக்கும் வரை நாங்கள் குமரி முதல் கோட்டை வரை நாங்கள் மனித சங்கிலி இருப்போம் என இந்த இடத்தில் நாங்கள் உறுதி புரிகிறோம். இப்ப தற்பொழுது இது ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டுமில்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எடுத்து விதைக்கும் விதமாகவும் இருக்கிறது. தமிழர்களுடைய உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் இந்த போராட்டமானது தற்பொழுது வெகுண்டு எழுந்துள்ளது. தற்பொழுது மாணவர்களுடைய எழுச்சி வெகு விரைவாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தமிழகமே சம்பித்திருக்கிறது. திருச்சி மாநகரை பொறுத்தளவுக்கு காவல்துறையினர் இந்த இளைஞர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். இவர்களது ஒற்றை கோரிக்கை ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், விரைவில் வாடிவாசல் திறக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது விவசாயிகளுடைய பிரச்சனைகளை, தற்கொலைகளை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மனோஜ், நிச்சயமாக மகாலிங்கம், அங்கு சேலத்திலே மிக பிரம்மாண்டமாக மிகவும் உற்சாகமாக இந்த நள்ளிரவு நேரத்திலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கள நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக தற்போதைக்கு ரியாஸ் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக திருச்சியிலிருந்து உங்களுடைய தகவல்களை சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி மகாலிங்கம்.